வந்து பாத்தீங்கன்னா என்ன கமோடிட்டி பண்ணாங்க, என்ன இம்பாக்ட், இந்த மாதிரி கேட்கறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். மெயின்ஸ்ல இருந்து இந்த ஏரியால கேட்கறதுக்கான பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா மெயின் சிலபஸ்ல 18th செஞ்சுரிக்கு அப்புறம் தான். அப்போ நம்ம அரைவல் ஆஃப் யூரோப்பியன்ன்றது கொஞ்சம் முன்னாடியே நம்ம போறோம். அதனால பெருசா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸ்டில் நான் உங்களோட ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காக 1 or 2 கொஸ்டின்ஸ் நான் சொல்றேன். ஓகே, இதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் தென் சொல்லிட்டு யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தப்போ யார் யாரெல்லாம் இப்போ வந்திருக்காங்க, போர்ச்சுகீஸ்ல இருந்து, அப்புறமேல யாருப்பா, இது டச், நெதர்லாண்டு, அண்ட் தென் இங்கிலீஷ், அண்ட் தென் டேனிஷ், அண்ட் தென் பிரெஞ்சு, இவங்கெல்லாம் வர போறாங்க. அதுல நான் ஆரம்பிச்சது எதுல ஆரம்பிச்சேன்? போர்ச்சுகீஸ்ல நம்ம ஆரம்பிச்சோம். போர்ச்சுகீஸ்ல ஆரம்பிச்சு நான் என்ன சொல்லியிருந்தேன்? போர்ச்சுகீஸ். ஸோ போர்ச்சுகீஸ் ஃபர்ஸ்ட் வந்தது யார் பார் சொல்லியிருந்தேன்? வந்தது யாருன்னு சொல்லியிருந்தேன்? வாஸ்கோட காமா. வாஸ்கோட காமா. அண்ட் எப்போ வந்தாரு, எப்போ லேண்ட் ஆனாரு இந்தியால? 1498. எங்க லேண்ட் ஆனாரு? வந்து பாத்தீங்கன்னா காலிக்கட், விச் இஸ் இன் கேரளா, மலபார் கோஷ். அப்போ அவர் காலிக்கட்டுக்கு வந்தப்போ அப்போ ரூலரா இருந்தது யாருன்னு சொல்லியிருந்தேன்? ரூலரா இருந்தது சோ கால்டு ஜமோரின். ஆக்சுவலா அவரோட பேரு சமுத்திரி. நம்ம ஊர்ல சமுத்திரி, அவங்க வந்து ஜமோரின் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அண்ட் அது அந்த மாதிரி வாஸ்கோட காமா அரைவல் 1498ல ஒரு பெரிய லெவல்ல இந்தியன் ஹிஸ்டரியை மட்டும் கிடையாது, வேர்ல்டு ஹிஸ்டரியவே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்னு சொல்லியிருந்தேன். ஏன் அந்த மாதிரி நான் சொல்றேன்? பிகாஸ் இதுக்கு முன்னாடி யூரோப்பியன்ஸ் வந்ததே இல்லையானா கிடையாது. யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. எப்போ ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இருந்தே நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனா அவங்க வந்ததுக்கும் வாஸ்கோட காமாக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க வந்தது எல்லாமே யூரோப்ல இருந்து ஒன்னு ஈஜிப்ட் விளையாட்டி, யார் வந்து மிடில் ஈஸ்ட் விளையாட்டி, இந்த மாதிரி டிராவல் பண்ணி இங்கிட்ட வந்திருக்காங்க. ஆனா வாஸ்கோட காமா வந்தது ஒரு யூனிக் ஈவெண்ட். ஏன் அப்படின்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் சீ ரூட், எங்கேயுமே லேண்ட் மாஸ்ல எங்கேயுமே வந்து இல்லாம டைரக்டாவே ஃபுல்லாவே சீல டிராவல் பண்ணி இந்தியாவுக்கு வர முடியும் அப்படின்ற கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சது யாருப்பா? ஆஃப்கோர்ஸ் வாஸ்கோட காமா. ஸோ வாஸ்கோட காமா கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் 1498ல கண்டுபிடிச்சா கூட அதுக்கு முன்னாடி ஒரு 50-60 இயர்ஸ் கஷ்டப்பட்டிருப்பாங்க. எங்க லைக் ஸ்பெயின் பீப்புள் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஸ்பெயின் நிறைய ஸ்பான்சர் பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க இந்தியாவுக்கும் சைனாக்கும் ரூட்டை. அண்ட் தென் போர்ச்சுகல் ட்ரை பண்ணி கடைசியா வாஸ்கோட காமா கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஓகே. அண்ட் தென் நான் சொல்லியிருக்கிறப்போ வாஸ்கோட காமா வந்தாரு. ஆனா வாஸ்கோட காமாக்கு முன்னாடி இந்தியால எப்படி ட்ரேட் நடந்துட்டு இருந்துச்சு, யாரெல்லாம் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த ஸ்டோரி எல்லாம் சொன்னேன். சோ தட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அவரு போர்ச்சுகீஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி இம்பாக்ட் மாறுச்சுன்னு தெரியணும் அப்படின்னா, போர்ச்சுகீஸ்க்கு முன்னாடி என்ன மாதிரி இருந்துச்சுன்னு தெரியும். அப்போ யாருப்பா ரொம்ப டாமினண்டா யாருப்பா இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்? அரப் ட்ரேடர்ஸ். ஆஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்மளோட இந்தியன் மர்ச்சன்ட், சைனால இருந்து வந்திருக்கிறவன், பர்ஷியால இருந்து வந்திருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ், அவங்க எல்லாமே இருப்பாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த அவங்க எல்லாம் இருப்பாங்க. அரபோட முக்கியமான வேலைன்றது என்னது? நம்ம பொருளை அங்க போய் வாங்கிட்டு போயிட்டு யூரோப்ல போய் விற்கிறது அப்படின்ற மாதிரி. அங்க இருந்து அவங்க லோக்கல் மார்க்கெட்டுக்கு வாங்கிட்டு போவாங்க. ஸோ இதுதான் நம்ம ஸ்டோரி சொல்லியிருக்கோம். ஸோ கிளியர்ல வாஸ்கோட காமாவை பத்தி. அண்ட் வாஸ்கோட காமா இந்தியாவோட ரூட்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ட்ரை பண்ணி ஒரு இன்டைரக்ட் கான்சிக்வன்ஸ் வந்து என்னது? இன்டைரக்ட் கான்சிக்வன்ஸ் நான் என்ன சொல்லியிருந்தேன்? தி வெரி ஃபேமஸ் வந்து என்னப்பா? இன்டைரக்ட் கான்சிக்வன்ஸ் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஸோ வந்து பாத்தீங்கன்னா என்னது? அமெரிக்கா டிஸ்கவரி நம்ம சொல்லியிருந்தோமா? ஒரு புது கான்டினென்ட்டே கண்டுபிடிச்சாங்களா? நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா, கரீபியன் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டே கொலம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டலா கண்டுபிடிச்சாருன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமேலு நான் கூட உங்களை பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன். தி வெரி ஃபேமஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ் அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட். அதை நம்ம பின்னாடி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வேர்ல்டு ஹிஸ்டரி எல்லாம் பேசுறப்ப நம்ம பேசுவோம். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் இந்த மாதிரி சொல்லிட்டு ஸ்டோரி எல்லாம் பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு நமக்கு எக்ஸாமுக்கு தேவையான பாயிண்ட்ன்றது வந்து என்னது? எக்ஸாக்டா நம்ம ஸ்டோரி மட்டுமே எழுத முடியாது. அப்போ பின் பாயிண்டடா ஒரு 10 மார்க்ல கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா நமக்கு தெரியணும். ஸோ வந்து செகண்ட் டைமென்ஷன் நான் எங்க போயிருந்தேன்? செகண்ட் மைக்ரோ டாபிக் என்ன போயிருந்தேன்? ரீசன் ஃபார் அரைவல் ஆஃப் போர்ச்சுகீஸ். ஏன் வந்தாங்க? நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ட்ரேடு ப்ராஃபிட் மோட்டிவ். அதை மட்டுமே நீங்க பிடிச்சி எழுதிட்டு இருக்க முடியாது. அப்போ அதனால தான் நான் என்ன சொல்லியிருந்தேன்? அஃப்கோர்ஸ் ட்ரேட் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ் பிரைமரி மோட்டிவ். அதுதான் வந்து இன்சென்டிவ், உங்களுக்கு பிக்கஸ்ட் இன்சென்டிவ் டு ஃபைண்ட் டைரக்ட் சீ ரூட்ன்றது லைக் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் அண்ட் ப்ராஃபிட் மோட்டிவ். பிகாஸ் அவங்களுக்கு என்னது? அரப் ட்ரேடர்ஸ் மூலமா அவங்க அந்த பொருள் எல்லாம் வரப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்க முடியல. அதே நம்ம பைபாஸ் பண்ணனா கிட்டத்தட்ட வந்து 100 or 10-20 மடங்கு அதிகமா ப்ராஃபிட் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ அது ஒரு பிகஸ்ட் மோட்டிவ். ஆனா ரெண்டாவது மோட்டிவ்ன்றது வந்து என்னது? அதுவும் போர்ச்சுகீஸ்க்கு, மற்ற யூரோப்பியன்ஸ்க்கு இல்லைனா கூட போர்ச்சுகீஸ்க்கு ஒரு பிகஸ்ட் மோட்டிவ்ன்றது வந்து என்னதுப்பா? இந்த ரிலிஜியஸ் ஆங்கிள், ரிலிஜியஸ் கன்வர்ஷன். நான் கூட சிம்பிளா சொல்லியிருந்தேன், காடு, க்ளோரி, கோல்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஓகே. அண்ட் தென் மூணாவது மற்றது எல்லாமே ஃப்ரிஞ்ச் பாயிண்ட். ஆனா மூணாவதுல ஒரு முக்கியமான ஒரு ரீசனும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். என்னப்பா? அந்த ஒட்டாமன் கேப்சர் ஆஃப் என்னப்பா? டர்க்கின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கான்ஸ்டான்டினோபிள் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம்.
அண்ட் ஏன் 1453ல அவர் கேப்சர் பண்ணது ஒரு இஸ்லாமிக் கிங் வந்து அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்டா இருக்கு பாத்தீங்களா, அந்த மிடில் ஈஸ்ட் டர்க்கியை வந்து கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் வந்து டிஸ்ரப்ட் ஆகுது. ட்ரேட் டிஸ்ரப்ட் ஆகிறப்போ என்ன நினைக்கிறாங்க, ஸோ யூரோப்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் இங்க வேலைக்கு லைக் இந்த ரூட்டை நம்மனா வேலைக்கு ஆகாது, நம்ம வி ஹாவ் டு ஃபைண்ட் டைரக்ட் சி ரூட். இது ஒரு முக்கியமான ரீசன். இது 3 ரீசன் பிரைமரி ரீசன் சொல்ல போனா. அண்ட் தென் 4வது 5வது 6வது எல்லாம் சும்மா நம்ம எக்ஸாம்ல பாயிண்ட் ஜெனரேட் பண்ணணும்ன்றதுக்காக எழுதணுன்றதுக்காக. லைக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மரைன் அட்வான்ஸ்மெண்ட், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா மொனார்கியல் சப்போர்ட், அப்புறமேல அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும்ன்ற கூட அந்த ஸ்பிரிட் ஆஃப் டிஸ்கவரி நிறைய பேர் சுத்திட்டு இருப்பான். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா கண்டுபிடிக்கணும், போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவனெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் ஸ்பான்சர் பண்ணி சொல்றேன். இதெல்லாம் சேர்ந்து தான் போர்ச்சுகீஸை டைரக்டா இந்தியாவுக்கு வர வச்சிருக்கு, அரைவல் ஆஃப் இது. ஸோ கிளியர்ல, இஸ் இட் கிளியர்? டன்ல, நான் ரிவிஷன் பண்ணிட்டேன்ல. நம்ம ஃப்ரெஷ்ஷா போயிடலாமா அடுத்தது? ஸோ ஓகே, போர்ச்சுகீஸ் வந்துட்டாங்கன்னு நமக்கு தெரியும். 1498ல வந்துட்டாங்க. 1498ல வந்ததுக்கு அப்புறம் என்னப்பா பண்ணாங்க? 1498ல வந்ததுக்கு அப்புறம் லைக் ஜமோரின் பெர்மிஷன் கேட்கறாங்க. ஜமோரினும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நீ ஃபேக்டரி செட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒரு 10 to 20 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஏரியால இருக்கு பாத்தீங்களா, அங்க எல்லா இடத்துலயுமே ஃபேக்டரிஸ் ஓபன் பண்ணுவாங்க. எப்பயுமே ஃபேக்டரிஸ் ஓபன் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வேர் ஹவுஸ் தான் ஓபன் பண்ணுவாங்க. அப்புறம் வேர் ஹவுஸை சுத்தி என்ன பண்ணுவாங்க, அவங்க செட்டில் ஆவாங்க, தங்குவாங்க. லைக் வந்து ட்ரேடர்ஸ் தங்குவாங்க. அப்புறமேல அவன் ஃபேமிலியை எடுத்துட்டு வருவான். அப்புறமேலு கொஞ்சம் அது வந்து அப்படியே ஒரு பெரிய டவுன் மாதிரி ஆகும். அப்புறம் டவுனை சுத்தி ஃபோர்ட் கட்டுறது. அப்புறம் ஃபோர்ட் கட்டினதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும், ஓகே நம்ம லோக்கல் ரூலரே கூட சேலஞ்ச் பண்ணலாம், ஏன்னா அவன் சேஃபா இருக்கிறான்னு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் லோக்கல் ரூலர்கிட்ட கேட்டு தான் இந்த விஷயத்த பண்ணியிருப்பான். அப்புறமேல ஒரு கட்டத்துல லோக்கல் ரூலரையே சேலஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி சேலஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து டெரிட்டரியை கொஞ்சம் பெருசாக்குறது. இந்த வேலையை யார் பாப்பா? போர்ச்சுகீஸ் பார்ப்பாங்க. ஆனா போர்ச்சுகீஸ் பார்த்த வேலையை இன்னும் பர்ஃபெக்டா யார் பாப்பா? இவனுக்கு அப்புறமேல் வரக்கூடிய யூரோப்பியன்ஸ் இருக்காங்களா, இன்னும் ரொம்ப பர்ஃபெக்டா பார்ப்பாங்க. ஸோ இதுதான் எல்லா யூரோப்பியனும் பண்ணக்கூடிய பேட்டர்ன். வேர் ஹவுஸ், செட்டில்மெண்ட், அப்புறம் ஃபோர்டிஃபிகேஷன், அண்ட் தென் சேலஞ்சிங் த லோக்கல் ரூலர்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது பண்ண முடியும். ஓகேல, கிளியர்ல?